ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மேரேஜ் சீரிஸோட பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஷாப்பிங் வ்ளாக் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. இது வந்து சண்டே. ஸோ 15 February 15 அன்றைக்கி வந்து 16 அன்றைக்கி நலங்கு வைக்க போகிறாங்க. அதை வந்து 15 அன்றைக்கி வந்து பந்தல் சாமியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து மறுநாள் நலங்குலையா, அதனால் திரும்ப கொடுக்கறதுக்காக பாத்திரத்தில் பூ பழம்லாம் போட்டு வச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. பூ கட்டுறது தான் வந்து பெரிய ப்ராசஸாகவே இருந்தது. போக போக எல்லோரும் வந்துட்டாங்க. இது வந்து 16 மார்னிங் வந்து எடுத்த விலாக். பந்தக்கால் வந்து நம்ம வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிறதுக்காக இங்கேருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே எல்லாத்தையும் அங்கே எடுத்துன்னு போய் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் பந்தக்காலம் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எல்லாமே வந்து அங்கே முறைப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பந்தக்கால் வச்சுட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ. பந்தக்கால் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து எண்ணெய் நலங்கு வச்சாங்க. எண்ணெய், பாசிப்பயிறு, பருப்பு வச்சு நல்லபடியாக நலங்கு வச்சாங்க. அங்கேயும் வந்து நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து நலங்கு வச்ச ஆரம்பித்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் நலங்கு வச்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நலங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வரும்போது வந்து எல்லோரும் வந்து முடிச்சதுக்கப்புறம் காப்பு கட்டுறதுக்கான வேலைலாம் பண்ணைக்காரர் வந்து செஞ்சார். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நலங்குலாம் ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் நலங்கு வைக்க ஆரம்பிச்சது. அது எல்லோரும் நலங்கு வச்சு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து ரொம்ப பழக்கம் படி நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமே வந்து காலில் வந்து மெட்டி போட்டுட்டு கல்யாண வளையல் போட்டுருவாங்க. ஸோ அத்தை முறையாக இருக்கிறவங்க, மாமி முறையாக இருக்கிறவங்க எல்லோரும் கூட்டிகிட்டு போய் மெட்டி போட்டுட்டு கூட்டின்னு வந்து வச்சுட்டு அன்றைக்கி February 16 வந்து வளையலும் மெட்டியும் வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தோழியின் நலங்கு அப்படிங்கும்போது இப்போ இவங்க வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம எல்லாம் இதுவும் ஆனதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு இவங்க வந்து நலங்கு வச்சு, அதாவது தோழியின் நலங்குப்படி புடவ வச்சு, பழம் வாங்கி, பலகாரம் செஞ்சு இவங்க அழகாக கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நலங்கு வச்சு அன்றைக்கி வந்து அதாவது மெட்டி போட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கே வந்து இவங்க நலங்கு வச்சாங்க. எண்ணெய் நலங்கு வச்சதுக்கப்புறம் 2வது நலங்கு இவங்க வச்சாங்க. லவ் மேரேஜுன்றதுனால எனக்கு மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் இவங்க நலங்கு வச்சுட்டு வந்தாங்க. எனக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கும் போய் இவங்க நலங்கு வச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் அத்தை வந்து நலங்கு வைக்காமல், அதாவது அத்தைனா அப்பாவோட தங்கச்சி, நலங்கு வைக்காமல் வருஷம் 1/2 பவுன் நகை போட்டு பழம் வாங்கி புடவ வச்சு வருஷம் மட்டும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா இவங்க வந்து நலங்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதோடு இந்த விளாக்கை முடிச்சுக்கிறேன். பாய். அடுத்த விளாக்கில் பார்க்குறேன்.